friends, welcome to our channel. Aha wow TV. நல்லதே நடக்கும், உங்கள் நம்பிக்கை நிறைவேறும். Hello friends, welcome to our channel Aha wow TV. இந்த வாரம் வெளிவந்துள்ள திரைப்படம் கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து அவருடன் சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுன், ஸ்ருதிஹாசன், அமீர் கான், சார்லி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் பலத்த எதிர்பார்ப்போடு வந்துள்ளது. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரைப்படம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல் காட்சியே விசாகப்பட்டினத்துல ஒரு ஹார்பர்ல நிறைய கூலி தொழிலாளர்கள் ஹார்பர்ல கப்பல்ல வேலை பார்க்குறாங்க. அங்க ஏதோ ஒரு இல்லீகலா ஒரு தொழில் நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் அங்க இல்லீகல் விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அங்க ஸ்டார்டிங்லேயே சௌபின் சாகிர் அவர் என்ன பண்றாரு, அந்த போலீஸை ஒரு பயங்கரமான முறையில கொலை பண்றாரு. கூலி தொழிலாளர்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற விதமா ஒரு போலீஸ் நம்ம இடத்துல வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்துற அளவுல அந்த காட்சியை முதல் காட்சியை வச்சிருக்காங்க. அடுத்த காட்சியில பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு தன்னுடைய நண்பர் இறந்த செய்தி அவருக்கு தெரிய வருது. அவருக்கு தெரிய வரவும் அவர் நண்பருக்கு இறந்த வீட்டுக்கு துக்க வீட்டுக்கு விசாரிக்க போறாரு. அந்த துக்கத்தை விசாரிக்க கூட விடாம அவர் நண்பர் யாருன்னா பாத்தீங்கன்னா சத்யராஜ் மகளான ஸ்ருதிஹாசன் அந்த இறந்த வீட்டிலேயே அவரை ரஜினிகாந்த அசிங்கப்படுத்துற மாதிரி வெளியே அனுப்புறாங்க. அப்ப ரஜினிகாந்த் சத்யராஜோட இறந்ததுக்கான எப்படி இறந்தாரு அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் வருது. அதுல டெஸ்ட் ரிப்போர்ட்ல சத்யராஜ் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ருதிஹாசன் அணுகிறாரு. உங்க அப்பா இயற்கையான முறையில சாகல, யாரு மூலமாவும் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கொலையாளிகள் மூலமா உங்களுக்கு, அதாவது சத்யராஜுக்கு 3 மகள்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஆபத்துகள் வரலாம் அப்படிங்கிற அளவுல சொல்றாரு. ஆனா பட் ஸ்ருதிஹாசன் அது தேவையில்லை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஆப்போசிட்டிவா சொல்றாங்க. சோ இதுக்கு அடுத்து சத்யராஜ் அந்த 3 மகள்களை எப்படி காப்பாத்துறாரு, கொலையாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அத அவ்வளவு சுவாரஸ்யமா படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் படம் ஓடுது. பாட்டு 3 பாட்டு, சிக்கிட்டு பாட்டு, அப்புறம் மோனிகா சாங், தென் அரங்கம் அதிருதே, இந்த 3 பாட்டு செமையா தியேட்டர்ல அப்படியே பிளாஸ்ட் ஆயிட்டே சொல்லலாம். ஒரு சோகமான ஒரு சாங் வருது, அது சின்ன அளவுல இருக்கு. இந்த 4 பாட்டு தவிர இடைவேளைக்கு அப்புறம் கூடுதலா இன்னும் ஒரு 2 பாட்டு வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீலிங் வருது. காமெடி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம் படத்துல. மற்றபடி இந்த படத்துல குறைகள் அப்படிங்கிறது எதுவும் தெரியல. சரி, பிளஸ் என்னன்னு பாத்திரலாம். இந்த படத்துடைய பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் இந்த ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மிக அற்புதமா இந்த படத்தை ஸ்கிரீன் பிளே அப்படி கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கேயுமே போர் அடிக்காம கொண்டு போயிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப் டு படத்தோட எண்டு வரைக்கும் படம் ஃபாஸ்டா மூவ் ஆகுது. எங்கேயுமே என்னோட கிரிப் குறையாம கொண்டு போயிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா படத்துல தேவையில்லாத காட்சிகள் அப்படிங்கிறது எதுவும் இல்ல அப்படிங்கிற அளவுல படத்தை அப்படியே அழகா எடிட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய காட்சிப்படுத்தின விதம் அப்படின்னு இருக்குல்ல, அது அழகா காட்சிப்படுத்தியிருக்காங்க. இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் ரஜினி சார் அடுத்தது யாரு, நம்ம நாகார்ஜுன் சார். அவ்வளவு இடைவேளை வரைக்குமே ரஜினிகாந்த் சாரா நாகார்ஜுன் சாரா ஹீரோ அப்படிங்கிற அளவுல 2 பேருமே அருமையா போட்டு நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் சார் அடுத்து நம்ம நாகார்ஜுன் சார், அதுக்கடுத்து 3வது ஸ்கோர் பண்றது பாத்தீங்கன்னா சௌபின் சாகிர். அவ்வளவு வில்லத்தனத்துல அவ்வளவு மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு
சேசிங் சீன் மாதிரி வரும். அதெல்லாம் எக்ஸலன்ட் சேசிங் சீன். ஃபைட் சீன் வேணுமே அவ்வளவு அற்புதமா வந்திருக்கு. ஒரு ஹாஸ்டல்ல ஒரு ஃபைட் சீன் வரும் பாருங்க, அவ்வளவு அந்த ஃபைட் சீன்லயே ஒரு சில ரஜினிகாந்தோட சூப்பர் ஸ்டாரோட அது ஒரு காமெடியான விஷயங்கள் இந்த ஃபைட் சீன்லயுமே வந்திருக்கு. அவ்வளவு அற்புதமா படத்தை வந்து எழுதியிருக்காங்க, பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சௌபின் ஷாகிர், அடுத்தது உபேந்திரா, அவர் சின்ன கேமியா ரோல் தான் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் அதை அற்புதமா பண்ணியிருக்காரு. கடைசி காட்சியில பாத்தீங்கன்னா ஆமீர் கான் அவரு ஒரு சில நிமிடங்கள் தான் வர்றாரு. பட் ஆனா அவர் வந்து கிளாஸா காட்டியிருக்காங்க படத்துல. வந்து படம் பாத்தீங்கன்னா யாருக்குமே சலிப்படையாத வகையில இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஏ சான்றிதழ் அந்த ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாரு சத்யராஜ், அந்த மிஷின் மூலமா ஒரு நெகட்டிவ் வருது, அதனாலதான் ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி படத்தை குடும்பத்தோட எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுலதான் இந்த படம் அமைந்திருக்கு. படத்தை வந்து போர் அடிக்காம அவ்வளவு அழகா என்டர்டெயின் பண்ணி பார்க்குற அளவுல அவ்வளவு அழகா இருக்கு. இந்த படத்துல பெரிய பிளஸ் டைரக்டர் ரஜினிகாந்த் சார். அதுக்கடுத்து பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா மியூசிக், அனிருத் செம்மையா மியூசிக் போட்டிருக்காரு. அவ்வளவு அற்புதமா இந்த படத்துக்கு மியூசிக் அவ்வளவு எலிவேட் பண்ணி ஒவ்வொரு சீன் பை சீன் கைத்தட்டக்கூடிய அளவுல அவ்வளவு அழகா அமைந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை குடும்பத்தோடமே நீங்க என்ன செய்ய முடியும், என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். கூட ஒரு தடவை பார்க்குற அளவுல இருக்கு. ஜெயிலரை விட அடுத்த ஒரு படி மேலேயே இருக்கு. கட்டாயம் ஜெயிலர் கலெக்ஷனை தாண்டி இது போகும். 1000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்கு நிச்சயமா இருக்குன்னே சொல்லுவேன். மக்கள் நண்பர்களே, இந்த படத்தை நீங்க நிச்சயமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாச காட்சியுமே இல்லை. ஸ்ருதிஹாசன் அவ்வளவு அழகான நடிப்பு இந்த படத்துல. இந்த படத்துல அவரை ஒரு புது தோற்றத்துல நம்ம ஸ்ருதிஹாசன் பார்க்க முடியும். ரஜினிகாந்த் சார் இந்த படத்தை அப்படியே ஃபுல்லாவே இந்த படத்தை அவரை தாங்கி நிற்கிறாரு. அவரோட சேர்ந்து எல்லாருமே பயணித்து அவ்வளவு அழகா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ட் மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 8. நண்பர்களே, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அனைவருக்கும் நன்றி.